ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் 9 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 45 நாளாக வந்து கடந்து வந்து போயாச்சு. இருந்தும் கூட வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை. எத்தனையோ டாஸ்க்கு கொடுத்தா கூட வந்து கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லை அப்படி தான் நினைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புகைப்படம் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்குது. அதாவது பாருவும் கமருதீனும் சேர்ந்து இருக்கிற புகைப்படம் வந்து வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன 2 பேரும் லவ் பண்ணுறா என்னன்னு தெரில. பாரு வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா கூட பேசினா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அது அரோராவுக்கு வந்து பாரு கூட பேசினா வந்து பிடிக்கிறதில்ல. அப்போ வந்து நேத்தி கூட அமுதுக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதனால் விளையாட்டு வந்து பாதிக்குது. நீங்கள் தனித்தனியாக வந்து விளையாடணும் அப்படி சொன்னாங்க. கமருதீனோட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து விலகி இருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, சரி என்னால் தான் விளையாடலை அப்படின்னா நான் தாராளமாக விலகி போகிறேன் அப்படின்னு வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சரி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து கொஞ்ச நாளாகவே வந்து பிரிஞ்சிருந்தாங்க. சரி விளையாட்டுக்காக பிரிஞ்சிருக்கேன்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒன்றா இருக்க ஒரு நல்ல ஒரு நண்பராக தான் நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் தான் வந்திருக்கு. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக உட்காந்துக்கிறது. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரெட்டிசனுங்களாம் என்ன லவ் பண்ணுறாங்களா என்ன செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசினாங்க. அந்த அளவு நெருக்கமாக வந்து 2 பேருமே உட்காந்துக்கிட்டு எப்பவும் பேசுறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா துஷார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்ட வந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து வரல. இன்னும் ஆரம்பத்தில் வந்து இருந்தது வந்து துஷோர் கூட தான். அதனால் யாருக்கிட்டேயும் போகிறதில்ல. ஒன்லி அவங்க கூட தான் பேசினாங்க. அப்புறம் வெளியில் அவன் போயிட்டான் அப்படி தெரிஞ்சு தான் இப்போ கமருதீன் கூட வந்து வந்திருக்காங்க. கமருதீனும் இப்போ ஆரம்பத்தில் பார்வதி கூட தான் நெருக்கமாக இருந்தார். அதுக்கப்புறம் அரோரா வந்து அதுக்கப்புறம் தான் அரோரா கூட அவரும் வந்து பேச ஆரம்பித்தார். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாருக்குமே சந்தேகம் பார்வதி கமருதீனும் இவ்வளோ நெருக்கமாக ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிய ஃபோட்டோக்கள்லாம் இப்போ வந்து வேகமாக வந்து வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கப்புறமா சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னா, இப்போ கூட வந்து ஒரு ஸ்கூல் பற்றின டாஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அந்தளவு சுவாரஸ்யம் இல்லை இல்லை அப்படின்னு அதே சமயம் கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்திருக்காங்க. அவங்க வந்து உள்ளே இப்போ பிக் பாஸ்க்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ டாஸ்க் நடக்குது அப்படின்னால எல்லாருமே யூனிஃபார்மில் தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனாங்க. அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உற்சாகமாக இருக்காங்க. இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்திய சாப்பாடு மாதிரி தான் வந்து பிக் பாஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பசிக்கு வந்து பத்திய சாப்பாடு போட்டால் ஒருத்தர் வந்து ருசிக்கு சாப்பிட முடியாது. பசிக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதேமாரி தான் இப்போ ஏதோ பார்க்கணும் தான் பார்க்குறோம் தவிர அதுவும் வந்து பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தாலே வெறுப்பாக இருக்கனால ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். ஒரு 10 15 நிமிஷம் பார்ப்பேன். போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னோடனே நேற்றுலாம் கூட நான் பார்க்கல. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா சுத்தமாக வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை. இது மாதிரி எந்த ஒரு சீசனும் இதுவரை இருந்ததே கிடையாது சொல்லலாம். 8 சீசனும் இப்படி இருந்ததே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவு எப்போ பாரு ஒருத்தர் ஒன்று கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. எதுவுமே இல்லை. இதில் அதனால ரொம்ப மோசமாக வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வைல்டு கார்டு வந்ததுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து இல்லை. ஏன்னா அவங்களும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதோட இப்போ மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படி சொன்னாங்க. இதுக்கப்புறம் எப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லை இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் இன்னும் 50 நாள் முடிஞ்சு பிக் பாஸே முடிஞ்சிருமா? எப்போவுமே வந்து சொல்லிடுவாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ அதுவும் நம்மளால சொல்லவே முடியல. பார்க்கலாம் என்ன வருதுன்னு.